இந்த எம்சிக்யூ பாருங்க. இந்த எம்சிக்யூ பாத்தீங்கன்னா இதை நம்ம ரெண்டு வழியில செய்யணும். ஒன்று நேரடியான தியரிகள் எல்லாம் பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்ய போறது ஒரு வழி, சவுண்ட்பாடு எல்லாம் பயன்படுத்தி செய்ய போறது வழி. அடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்க, எம்சிக்யூக்கான ஷார்ட்கட் மெத்தட் மூலம் செய்யும். முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, ஓட்டப்பந்தயம் ஒன்றில் போட்டியிடும் ஏ பி எனும் இரு கார்களின் வேக நேர வரைவுகள் அருகே தரப்பட்டுள்ளன. பி தொடர்பாக ஏயின் இடப்பெயர்ச்சி நேர வேக நேர வரைவுகளை முறையே சரியாக வகை குறிப்பது. இங்க முதலாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, பி தொடர்பான ஏயின் வேகம் என்றால் அதற்கான தொடர்பு கோட்பாடு எழுதி கொள்ளும். ரைட், இந்த தொடர்பு கோட்பாட்டுல ரைட் இங்க வந்து என்ன ஏஇ இந்த பிளஸ் பி தொடர்பாக ஈயின் வேகம் என்றது மைனஸ் இ தொடர்பாக பியின் வேகமாக மாற்று. அப்ப இங்க பி என்ற மாற்றீட்டு சட்டம் தொடர்பாக ஈயின் வேகம் என்று இருக்கிறது. இங்க இ என்ற மாற்றீட்டு சட்டம் தொடர்பாக பி என்று மாறுது. அப்படி மாற்றீட்டு சட்டங்கள் இப்படி மாத்தும் போது இங்க ஒரு மைனஸ் ஒன்று வரும். ஓகே, சரி. இங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விஷயம், இந்த நேரம் t சமன் பூஜ்ஜியத்தில் பாத்தீங்கன்னா ஏயினது வேகமும் பூஜ்ஜியம் தான், பியினது வேகமும் பூஜ்ஜியம் தான். எனவே பி தொடர்பாக ஏயின் வேகம் என்று சொன்னால் பூஜ்ஜியம் சை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று வரும். அப்ப இதுக்கு t சமன் பூஜ்ஜியத்துல தொடக்க வேகம் பூஜ்ஜியம். நம்ம இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் ஆராய்ஞ்சிட்டு நிக்க தேவை. இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் இந்த வரைவுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியையும் நம்ம ஆராய்ஞ்சு கொண்டு இருக்க தேவை. தரப்பட்டு இருக்க T1, T2, T3ல மட்டும் ஆராய்ஞ்சா போதும். இப்ப T1, இந்த T1ல பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு வேகம் 10 ஏயின் வேகம் 10b, பியின் வேகம் 3b/2. அப்ப 10b ல இருந்து இது என்னது, ஏயின் வேகம் சை பியின் வேகம், அவ்வளவுதானே. அப்ப ஏயின் வேகம் 10b, பியின் வேகம் 3b/2. சோ வித்தியாசம் என்று பாத்தீங்கன்னா b/2 என்று வரும். T1 இல் b தொடர்பாக ஏயின் வேகம் என்பது 2b சை 3b என்கள் 10. எனவே வித்தியாசம் b/2 என்று வரும். அடுத்து T2ல பாத்தீங்கன்னு சொன்னா அதே வேகம் தான் 10b, இங்க 3b என்கள் 2. எனவே T2 வரைக்கும் இதே வரைவு அப்படியே தொடர்ச்சியாக வரும், வேகம் மாறாமல் வரும். இங்க b தொடர்பாக ஏயின் வேகம் T1ல இருந்து T2 வரைக்கும் மாறாமல் இருக்கும். காரணம் இது 2b ல இருக்கு, இது 3b என்கள் 2ல இருக்கு, இது b/2ல அப்படியே தொடர்ச்சியாக வரும். ஓகே, அடுத்தது T3ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, T3ல b யின் வேகம் 3b/2, ஏயின் வேகமும் 3b/2, 3b என்கள் 2 சய 3b என்கள் 2 என்றால் இப்ப T3ல அது 0 ஆயிடும். அப்ப வித்தியாசம் இங்க 0. T3யில் வேகம் 0 அடைய வேண்டும் என்றால் இங்க இருந்து b தொடர்பாக a வந்து அமர்முடுகள்ல வருகிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டுக்குமே சம வேகங்கள். எனவே T3 நேரத்துக்கு பிறகு அது தொடர்ச்சியாக b தொடர்பாக a யின் வேகம் 0 இருக்கும். இப்ப நம்மளுக்கு இதுக்கான வேக நேர வரைவு கிடைச்சு. இப்ப இதுக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு இதுல இருந்து யோசிக்கிற இலகுதானே. என்னடா தரவுல இருக்கிறது வேக நேர வரைவு, சோ அதுல இருந்து b தொடர்பாக a யின் வேக நேர வரைவை யோசிச்சதுக்கு பிறகு அங்கிருந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு யோசிக்கிறது இலகுவா இருக்கு. அப்ப இது வெலோசிட்டி ஆஃப் a b சார்பாக நம்ம இப்ப காண போறது இதிலிருந்து இடப்பெயர்ச்சி a யின் இடப்பெயர்ச்சி b தொடர்பாக. அப்ப பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா T1 வரை, அதாவது t சமன் 0 இருந்து T1 வரைக்கும் இது b தொடர்பாக a வந்து ஆர்முடுகள்ல இயங்குனது. அப்ப ஆர்முடுகளுக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு என்று சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும். இப்படி வந்த வரைப்பு T1 இருந்து T2 வரைக்கும் வேகம் மாறாமல் இருக்கு. அப்ப வேகம் மாறாமல் இருந்தால் இடப்பெயர்ச்சி மாற்றம் நேரத்தோட சீரானதாக இருக்கும். இடப்பெயர்ச்சி மாற்றம் சீரானது என்று சொன்னா
அடுத்தது T1 நேரத்திலிருந்து T2 வரைக்கும் வேகம் மாறாமல் இருக்கு. வேகம் மாறாமல் இருக்குது என்று சொன்னால் இடப்பெயர்ச்சி மாற்றம் இருக்குதானே. இடப்பெயர்ச்சி மாற்றம் வந்து என்ன சொல்லுங்க, சீராக அதிகரிக்கிறதா வரும். இப்ப இங்க வந்து என்ன, இடப்பெயர்ச்சி நேரத்துடன் சீராக அதிகரிக்க வேண்டும். அப்ப இது வரைக்கும் நேர்கோடாக இருக்கும். இது வரைக்கும் நேர் T1 இலிருந்து T2 வரைக்கும் நேர்கோடு. திரும்ப T2 இலிருந்து T3 வரைக்கும், T2 இலிருந்து T3 வரைக்கும் இது அமர்முடுகள்ல வருது. A தொடர்பாக B வந்து அமர்முடுகள்ல வந்து அதுக்கு பிறகு வந்து என்ன, வேகம் 0 ஆகுது. எனவே இங்க வந்து என்ன சொல்லுங்க, அமர்முடுகள் என்றால் அமர்முடுகளுக்கு வளைவு இப்படி வர வேண்டும். இதர விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்ப இங்க ஏன் ஆர்முடுகள் என்று சொன்னால் ஏன் இந்த வடிவத்துல வரும்? ஆர்முடுகள் என்று சொல்லும் போது இங்க வேகம் அதிகரிச்சு கொண்டு இருக்கு. இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் தான் உங்களுக்கு வேகத்தை தரும். இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் உங்களுக்கு வேகத்தை தரும் என்றால், வேகம் அதிகரிக்குது என்றால் புள்ளிக்கு புள்ளி படித்திறன் அதிகரிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல வரையப்பட்ட தொடரி இப்படி இருக்கு, இந்த இடத்துல வரையப்பட்ட தொடரி இப்படி இருக்கு, இந்த இடத்துல வரையப்பட்ட தொடரி இப்படி இருக்கு. அப்ப இங்க இந்த ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிற தொடரிகளின் படித்திறன் அதிகரிக்கின்றது. அந்த தொடரிகளின் படித்திறன் தான் இந்த வேகம். இடப்பெயர்ச்சி நேர வரைபட தொடரிகளின் படித்திறன் தான் இங்க இருக்கிற வேகமாக இருக்க போகுது. சோ வேகம் அதிகரிக்கிறதுனால் புள்ளிக்கு புள்ளி தொடரிகளின் படித்திறன் அதிகரிக்க வேண்டும். அப்ப இந்த வேகம் மாறாமல் இருக்குதுன்னு சொன்னா இந்த நேர்கோடு, நேர்கோடு என்று சொல்லும் போது அது எல்லா இடத்திலையும் வந்து என்ன சொல்லுங்க, கிடையுடன் ஒரே கோணம் தான் அமைக்கும். அதாவது படித்திறன் மாறாமல் இருக்கு. அதுக்கு பிறகு அமர்முடுகள்ல வருது. அமர்முடுகள்ல வருகிறது என்று சொன்னால் வேகம் குறைவடைகின்றது என்றால், வேகம் குறைவடைகின்றது என்றால் இங்க வந்து என்ன நடக்க வேணும், இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் தொடலியின் படித்திறன் குறைவடையும். தொடலியின் படித்திறன் என்று சொல்லக்கூட இந்த இடத்துல பாருங்க இப்படி இருக்கு. இப்ப இவ்விடத்துல தொடலி இன்னும் சாய்வு குறையும், இன்னும் சாய்வு குறையும். அங்க வேகம் 0 ஆயிட்டு என்றால் அதுக்கு பிறகு இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறாமல் இருக்கு. அப்ப இதுக்கு பிறகு T3 நேரத்துக்கு பிறகு, T3 நேரத்துக்கு பிறகு இது வந்து ஒரே நேர்கோடாக போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு பொருத்தமான விடை என்று பாத்தீங்கன்னா பாருங்க, இது எல்லாத்தையும் திருப்தி செய்யற பொருத்தமான விடை என்றால் உங்களுக்கு 3வது விடையாக இருக்கு. அப்ப நேரடியாக தியரிய பயன்படுத்தி, தொடர்பு கோட்பாடை பயன்படுத்தி முதலாவது வேகத்துக்கான வரைவை பார்க்கணும். ஏன்னா தரவு நம்மளுக்கு வேக நேர வரைவு தான் தரவு. சோ B தொடர்பாக A யின் வேக நேர வரைவை பார்க்கணும். அதை வச்சுக்கொண்டு நம்ம அதுக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவை பார்க்கணும். எனவே விடை வந்து 3வதா இருக்கு. சரி, இப்ப இது நேரடியா தியரிகளை பயன்படுத்தி விடையெடுத்த வழி. அடுத்தது MCQக்கான வழி. அதாவது என்ன சொல்லுவோம், எலிமினேஷன் மெத்தட், விடைகளை நீக்கல் முறை மூலம் செய்யப்படும். எப்படி என்றால் இத பாருங்க, இதுல உங்களுக்கு இந்த A யின் வேகமும் B யின் வேகமும் தரப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடைகள்ல ஒருக்கா கவனிங்கோ, நேரம் T=0 இங்க வந்து என்ன சொல்லுவோம், T=0 A யினது வேகமும் 0, B யினது வேகமும் 0. நேரம் T=T3 A யினது வேகமும் 3v/2, B யினது வேகமும் 3v/2. சோ அங்கேயும் வேக வித்தியாசம் 0. அதாவது தொடர்பு வேகம் என்ற போல ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற வாகனம் என்று சொல்லப்போல ஒரே திசையில அது இயங்க போகுது. ஒரே திசையில அது இயங்க போகுது என்று சொன்னால் தொடர்பு வேகம் என்ற போல வேகங்களின் வித்தியாசமாகத்தான் வரும். அப்ப வேகங்களின் வித்தியாசம் என்று சொல்லும் போது அப்ப இந்த பாயிண்ட வழியா காணிக்கணும். என்ன, ஒரே நேர்கோட்டுல ஒரே திசையில இயங்கக்குள்ள ஒரு பொருள் தொடர்பாக இன்னமொரு பொருளின் வேகம் என்று சொன்னால் அவடத்துல 2 பொருட்களின் வேக வித்தியாசம். இந்த பாயிண்ட வச்சுக்கணும். அப்ப இங்க என்ன நடக்கும், வேக வித்தியாசம்னா T=0 T=T3 A தொடர்பாக B யினதோ அல்லது B தொடர்பாக A யினதோ. இங்க கேள்வி B தொடர்பாக A, இப்ப எப்படியும் கதைக்கலாம். A தொடர்பாக B, B தொடர்பாக A, 2னது வேகங்களும் 0 இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிற விடைகள்ல 5 விடையில 2வது விடையை பாருங்க. அடுத்துல T3 வேகம் 0 ஆகல. ஏன்னா T1க்கு பிறகு அவங்க வரைவே தரல. அது போல அடுத்தது 5வது விடையை பாருங்க. 5வது விடையில T=0 வேகம் V/4 என்று வச்சிருக்கிறாங்க.
T7 T3 வேகம் 3 வியின்கள் 8 வைக்கிறாங்க. அப்ப அவடத்துல வியின்கள் 4 பார்த்த உடனே அந்த விடையும் வராது. அப்ப 2வது விடை வராது, 5வது விடை வராது. காரணம் என்ன? T7 பூஜ்ஜியத்துல T7 T3 வேக வித்தியாசம் 0. ஏன் ரெண்டும் ஒரே வேகத்தில் இருக்கிறதால வேக வித்தியாசம் 0. அதை திருப்திப்படுத்தாததால 2வது விடை 5வது விடை ரிஜெக்டட். அடுத்தது உங்களுக்கு வேக நேர வரைவுகள் இங்க நேர்கோடுகளாக தரப்பட்டிருக்கு. அப்ப ஏ தொடர்பாக பியின் வேகம் என்றப்பல அது கழித்தல் மூலம் தான் காணப்போறோம் என்று சொல்லும் போது அதுவும் உங்களுக்கு நேர்கோடாகத்தான் வரும். இந்த ஐடியா கிளிக் ஆகும். திரும்பவும் விஷயத்தை கழிக்கிறேன். என்னன்னா ஏ தொடர்பாக பியின் வேகம் என்று சொன்னோம் என்றால் அது ஒரு நேர்கோடாகத்தான் வரும். காரணம் ஏயின் வேகமும் ஒரு நேர்கோட்டின் வழியே தான் மாறுவது, பியின் வேகமும் நேர்கோடுகளாக தான் அதோட மாற்றம் இருக்கு. வேகங்களின் மாற்றம் நேர்கோடுகளால தரப்பட்டிருக்கு. அப்ப ஏ தொடர்பாக பியோ பி தொடர்பாக ஏயோ தொடர்பு வேகங்களின் வேக மாற்றங்களும் வெறும் வித்தியாசத்தின் மூலம் தான் காணப்படும். வித்தியாசத்தின் மூலம் தான் காணப்படும் என்று சொன்னால் இங்க அவையும் ஒரு நேர்கோடுகளாக தரப்படும். அப்படிதான் தரப்படும். இப்ப அதுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு, ஒரு வேக நேர வரைவு கொண்டு இப்படி ஒரு நேர்கோட்டின் வழியே இருக்குது அல்லது இப்படி ஒரு நேர்கோட்டின் வழியே இருக்குது. இப்படிப்பட்ட வேக நேர வரைவுகளுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் வளைகோடுகளாக தான் இருக்கு, வளைவுகளாக தான் இருக்கு, நேர்கோடா வராது. ஏனென்று சொன்னால் இப்படி போனால் ஆர்முடுகள், இப்படி வந்தால் அமர்முடுகள். ஆர்முடுகள் என்று சொன்னால் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் அதிகரிக்கும் இல்லையா? அப்ப ஏன் வேகம் அதிகரிச்சு கொண்டுதான் போகணும். வேகம் அதிகரிக்கணும் என்றால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வரைவிட இடப்பெயர்ச்சி நேர வரைவிட தொடலியின் படித்திருந்தால், இடப்பெயர்ச்சி நேர வரைவிட தொடலியின் படித்திருந்தால் உங்களுக்கு வேகத்தை தரும். அப்ப உங்களுக்கு வேகம் அதிகரிக்குது என்றால் இடப்பெயர்ச்சி நேர வரைவிட தொடலியின் படித்திறன் புள்ளிக்கு புள்ளி என்ன செய்யணும், அதிகரிக்கும். நேர்கோடாக இருந்தால், அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஒரு நேர்கோடாக இருந்தால் படித்திறன் மாற்றம் இல்லை. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் இருக்குதானே, இப்ப இது வளைகோடாகத்தான் வரும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்ப வளைகோடாத்தான் வரும் என்று சொன்னால் அங்க இருக்கிற விடைகளை பாருங்க. அதுல முதலாவது விடையில் இருக்கிற இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஒரு நேர்கோடாக தரப்பட்டிருக்கு. ரைட், 4வது விடையில இருக்கிற இடப்பெயர்ச்சி நேர வரைவு பாருங்க, அதுவும் ஒரு நேர்கோடாக இருக்குது. எனவே முதலாவது விடையும் ரிஜெக்டட், 4வது விடையும் ரிஜெக்டட். ஏற்கனவே என்ன சொல்லுங்க, T7 பூஜ்ஜியத்திலையும் T7 T3 வேகங்கள் 0 ஆக வேணும் என்றதால 2வது விடையும் ரிஜெக்ட் பண்ணோம், 5வது விடையும் ரிஜெக்ட் பண்ணோம். எனவே இதுக்கு சரியான விடை 3. ரைட், சமன்பாடு எழுதாமல் இந்த விஷயத்தை ஜோதிச்சு குயிக்க விளங்கப்படுத்த உங்களுக்கு டைம் எடுக்குது. ஆனா இதை நீங்க குயிக்கா ஜோதிச்சிடலாம் பழகுனீங்க. சோ அதன் மூலம் விடை எடுக்கலாம். அது 3வது விடையா இருக்கு. இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், நம்மளோட 5வது MCQ விளக்கங்கள் சொல்லும் போது அதுல ஒரு விஷயம் நான் திருத்தமா சொல்லிக் கொள்ளல, அதை மிச்சம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வருது. என்னன்னு சொன்னா, பி தொடர்பாக ஏயின் வேக நேர வரைவு இங்க இருக்கு, பி தொடர்பாக ஏயின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு இதுல இருந்துதான் அதை உயிர்த்தறிய போறோம்னு சொல்லிட்டோம். ஏயும் பியும் தொடக்கத்துல ஒரே புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறதால பி தொடர்பாக ஏயின் இடப்பெயர்ச்சி ஆரம்பத்துல 0 இருக்கு. இது பி தொடர்பாக ஏ ஆர்முடுகள்ல இயங்குவதால் இங்க என்ன சொல்லுவோம், இதுக்கான இடப்பெயர்ச்சி நேர வலை இப்படித்தான் வரும். இப்ப இந்த இடப்பெயர்ச்சி நேர வலை இந்த வடிவத்துல வர வேண்டும். காரணம் என்ன, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்முடுகள் என்று சொன்னா வேகம் அதிகரிச்சு கொண்டு போகணும். வேகம் என்பது இடப்பெயர்ச்சி நேர வலையில இருந்து நீங்க எப்படி எடுக்கலாம், இடப்பெயர்ச்சி நேர வலையில தொடலியின் படித்திறன் தான் உங்களுக்கு வேகத்தை குறிக்கும். இப்போ வேகம் அதிகரிக்குதுன்னா இந்த தொடலிகளின் படித்திறன் படிப்படியாக பாருங்க அதிகரிச்சு கொண்டு வருது. அப்ப இதான் அதுக்கான வடிவம். நான் இதுக்கு முதல் வீடியோவில் என்ன திருத்தம் என்று சொன்னால், T1ல வேகம் B தொடர்பாக ஏயின் வேகம் V/2 ஆக இருக்கு. அப்ப இந்த இடம் T7 T1ல பாருங்க, நான் இதுக்கு முதல் கீறின வலையை நான் இந்த ஷேப்ல கீறியிருப்பேன். இப்ப இந்த இடத்துல இருக்கிற தொடலியின் படித்திறன் உங்களுக்கு எதை தர வேண்டும், T7 T1ல இருக்கிற தொடலியின் படித்திறன் உங்களுக்கு V/2 தர வேண்டும். அதுக்கு பிறகு T1ல இருந்து T2 வரையும் என்ன சொல்லுங்க, அது V/2 தான். அப்ப நான் இங்க படித்திறனை மாத்துறேன். T1ல இருந்து T2 வரைக்குமான வரைவுல
இப்ப படித்திறன் வேறுபட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்த படித்திறன் என்ன சொல்லுங்க b/2. அதே படித்திறன் தான் என்ன T1ல இருந்து T2 வரைக்கும் இந்த இடப்பெயர்ச்சி நேர வளையில இருந்திருக்க வேண்டும். காரணம் என்ன இவ்விடத்துல அதே வேகம் b/2 தான் இருக்கிறதால இந்த வளை எப்படி போயிருக்க வேண்டும், இந்த ஷேப்ல போயிருக்க வேண்டும். நான் வந்து என்ன சொல்லுங்க இப்படி இதுக்கு முதல் விளக்கம் சொன்ன வீடியோல கேறிட்டேன். ரைட், அதான் இதுல இருக்கிற திருத்தம். சோ இது வந்து இப்படி வந்திருக்கு. இது நேரம் T2 ஆக இருக்கு. ரைட், அதன் பின் அதாவது இது இடத்துல வந்து படித்திறன் மாறாமல் T1 என்ற இடத்துல படித்திறன் மாறாமல் நேர்கோடாக போகும் T1ல இருந்து T2 வரைக்கும். ரைட், ஓகே. இப்ப T2ல இருந்து T3 வரைக்கும் இது அமர்முடுகல்ல வாரதால அமர்முடுகல்ல வந்து T3க்கு பிறகு அது வந்து என்ன சொல்லணும் B தொடர்பாக A என்பது 0 ஆகிடும். சோ இதுக்கான இடப்பெயர்ச்சி நேர வளை T2ல வந்து வேகம் வந்து என்ன b/2 தான். அங்கிருந்து என்ன சொல்லுவோம் T3 வரைக்கும் வேகம் குறைவடைய வேண்டும். அந்த வளை இப்படி வரும். அதாவது இது இடத்துல வந்து என்ன சொல்லுவோம் இப்படி பிரேக் ஆகி வரக்கூடாது. இது அப்படியே ஒரு தொடர்ச்சியா, அதாவது இந்த மாற்றம் வந்து ஒரு ஸ்மூத்தான மாற்றமாக இருக்கும். திடீரென்று இப்படி வந்து என்ன வளைவாக மாறக்கூடாது. காரணம் வந்து இவ்விடத்துல இருக்கிற தொடலியும் ரைட், இந்த இடப்பெயர்ச்சி நேர வளையில இந்த இடத்துல இருக்கிற தொடலியும் அதோட படித்திறனாக b/2 தான் தரணும் T7 T2ல. அதுக்காகத்தான் இதை திருத்தி உங்களுக்கு இந்த வீடியோ சொல்றேன். சோ இது அப்படியே வந்து என்ன சொல்லணும் குறைவடைஞ்சு அதுக்கு பிறகு T3ல வேகம் 0 ஆகிடும். T3ல வேகம் 0 ஆகினால் இதுக்கு பிறகு இடப்பெயர்ச்சியில மாற்றம் எதுவும் இருக்காது. B தொடர்பாக A யின் இடப்பெயர்ச்சியில மாற்றம் எதுவும் இருக்காது. இந்த விளக்கங்களை திருத்தமா சொல்ற விடை 3வது விடையில எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கு பிறகு சொன்ன உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட், அதுலயும் வந்து என்ன சொல்லுவோம் நீக்கல் முறையில சில விடைகளை 1வது 2வது 4வது 5வது விடைகளை நீக்கி இருப்போம். அந்த விளக்கத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சொல்ல வந்தது இந்த மாற்றத்தை. ஓகே, சரி திருத்திக்கொள்ளுங்க.